நாளைக்கு ஆகஸ்ட் 1 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் திரும்பி இதை ஜாயிண்ட்டாக போட்டுட்டேன் நான் ஒரு வீடியோ. காலையில் எழுந்தோன்னே முதல்ல நீங்கள் வாங்க போகிறது கல்லுப்பு, பால். வீட்டில் கல்லுப்பு, பால், பருப்பு, அரிசி நிறைய இருக்கணும் கிச்சனில். முடிஞ்சால் இன்றைக்கே கிச்சனை சுத்தமாக கழுவி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கல்லுப்பு போட்டு கிளியர் பண்ணி தண்ணி ஊற்றி மாப் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க. கிச்சனை சுத்தம் பண்ணி 2 ஊதுவத்தி ஏற்றி வைங்க. தயவு செய்து அந்த முதல் நாளில் நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் பார்த்துக்கங்க. முடிஞ்சால் அது உங்களுடைய விருப்பம். நான்வெஜ் 2-4 ஊதுவத்தி ஏற்றி வைங்க. நீங்கள் நைட்டை கார்த்தால் கதவு திறக்கும்போது சமையல் ரூம் மணக்கும். புரிஞ்சுதா? சுத்தமாக எல்லாம் வச்சுட்டு வீட்டில் வாசலில் வாசப்பாலுக்கு மஞ்சள் போட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு பழம், வெத்தலை பாக்கு, ஒரு ஸ்வீட், வெல்லம் வச்சு உங்கள் சாமியாரில் வைங்க. இந்துக்கள் அல்லாதோர் கேண்டில் ஏற்றி வைங்க. கிறிஸ்டின்ஸாக இருந்தால், முஸ்லீமாக இருந்தால் நீங்கள் வெறும்னா ஒரு ஸ்வீட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட் எடுத்து தனியாக அல்லாவை நினச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அல்லாவின் பிரசாதம் எனக்கு கிடைத்து விட்டதுன்னு சொல்லி வேண்டிட்டு எடுத்து வைங்க. கும்பிடுங்க. நாளைக்கு சாமியை எப்படி அடுத்த மாதம் சூப்பராக ஓடும், ஆகஸ்ட் மாதம் எனக்கு சூப்பராக ஓடும் அப்படின்னு இந்த வழக்கங்களை மறந்து விடாதீர்கள். வீட்டில் வெத்தலை பாக்கு வேணும், வாழைப்பழம் வேணும், அப்புறம் அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், சர்க்கரை எல்லாம் வேணும். முதல் பர்ச்சேஸு உப்பும் பாலும். முடிந்தால் 1 முழம் பூ வாங்குங்கோ. 1 முழம் மல்லிப்பூவோ ஏதோ ஒரு பூ வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் மங்களகரமான விஷயங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இந்துக்கள் கொண்டாடுவே. சாமிக்கு வெள்ளத்தில் ஒரு ஸ்வீட் பண்ணி சாயங்காலம் வைங்க அம்மனுக்கு. உங்கள் வீட்டில் அம்மன் இருந்ததுன்னா எடுத்து வைங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய செய்தி. வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் பேர் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்ச லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா? 11-2.11 1111111. இது என்ன விஷயம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டீங்கன்னா, இதுதான் ஏஞ்சல் நம்பர். இதே மாதிரி 222 33 55. இந்த 11க்கு மாத்திரம்தான் நடுவில் 2 புள்ளி வரும். பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் சில இடத்துல வரும். நமக்கு ஃபோனில் பார்க்கும்போது கூட 12 புள்ளி வச்சு தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். மறந்து போச்சு. திஸ் இஸ் கால்ட் ஏஞ்சல் நம்பர். எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுப்பது இந்த ஏஞ்சல் நம்பர் தான். நான் அது பார்த்த உடனே எனக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தை கிடைத்து விட்டது, நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த ஏஞ்சல் நம்பரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. நம் வாழ்க்கை அனைத்தும் தெய்வீகத்தன்மை நிறைந்தது. புரிஞ்சுதா? ஏன்னா நாமளே பார்ட் ஆஃப் காட். இறைவனின் ஒரு அம்சம்தான் நாம் பிறந்தோம் இந்த உலகத்தில். புரிஞ்சுதா? ஆனால் நாமளே ஒரு பார்ட் ஆஃப் காட், கடவுளின் ஒரு அம்சம் நாம். அப்படி இருக்கும்போது தெய்வீகத்தன்மை எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் எல்லாம் வரும்போது நாம் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டு, அந்த ஏஞ்சல் நம்பர் நிறைய பேருக்கு தெரியும். 55 555 5555 45 44 34 எல்லாம் வரும். ஆனால் இந்த 11க்கு மாத்திரம் தான் நடுவில் புள்ளி வரும். மற்றெல்லாம் சேர்ந்தாப்புல தான் பார்த்துருக்கேன். நான் பிரித்து நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். இருக்கலாம், ஆனால் நான் பார்த்ததில்லை. ஏஞ்சல் நம்பர் இந்த 11 மாத்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பர். அது 3ஆக வந்தாலும் சரி, 2 வந்தாலும் சரி, 4 சேர்ந்து வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அறிகுறி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விடாதீங்க. டக்குன்னு உங்களுக்கு வேணுங்கிற ஒரே ஒரு விஷயம் சொல்லுதா. ஏன்னா அது அடுத்து 12 வந்ததுன்னா அது பலிக்காது. 12க்குள்ளே இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். மூட நம்பிக்கை சொல்லிக் கொடுக்கவில்லை, என்னுடைய நம்பிக்கையை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். யாருக்குமே எந்த காலத்துலையுமே மூட நம்பிக்கை சொல்ல மாட்டேன். உன்னுடைய உணர்வு பூர்வமாக நீ நினைத்து கேட்டால் அது நடந்துவிடும் என்று நான் சொல்கிறேன் என்று எனக்கு கேட்டு நடக்குது. புரிஞ்சுதா? இந்த தெய்வீக ஒத்திசைவு நம்பர் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும்,
உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டு நீங்கள் இதை செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். இது வேணும், இது வேணும்ல, இது நடந்துடுச்சு, முடிந்திருக்கு, பிரபஞ்சத்துக்கு நன்றி. புரிஞ்சுதா? ஆசைகளை நிஜமாக்கும். இந்த நேரத்தில் இந்த நொடியில் நீங்கள் காத்து கிடந்த கேட்டிருந்த விஷயம் வந்துவிட்டது உடனடியாக என்பதற்கு அறிகுறி. வந்துட்டே இருக்கு, ஆன் இட்ஸ் வே டு யூ. உனக்கு வந்து சேர்ந்து விடும், இப்போதே கிடைக்கும் அப்படின்ற நிலையில் அந்த அஃபர்மேஷன், அந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில், எதிர்பாருங்கள். உங்கள் குடும்பத்தினர் அனைத்து விஷயங்களும், ஆசைகளும் சந்தோஷங்களும் நிறைவேறிவிடும். நீங்கள் எதுக்காக வேண்டிகிட்டே இருந்திருப்பீங்க, டக்குன்னு இந்த நம்பர் கண்ணில் படும். இந்த நம்பர் பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு எந்த நம்பர் பட்டாலும் 34 32 42 44 35 45 7 8 எல்லாமே, இப்போ எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அறிகுறி இது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதோட அறிகுறி. இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறேன், மூட நம்பிக்கை கிடையாது. நிறைய பேர், சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நினச்சிப்பாங்க இந்த அம்மா என்ன இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது, இது இப்படி நடக்குமா? நடக்கும், முடியும். உங்கள் வாழ்க்கை புது மலர்ச்சி, மறுமலர்ச்சி பெறும். இப்படி நினையுங்கள், என் வாழ்க்கை பலராலும் மதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் உயர்வானவன். நான் நினைத்த அனைத்தையும் எனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. நடக்கின்ற அத்தனையும் என் உயரிய நன்மைக்காகவே நடக்கின்றது. என் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து சம்பவங்களும் என்னை அடுத்த உயரிய நிலைக்கு அழைத்து செல்கிறது. நான் பணம், பலம் மற்றும் வாழ்க்கையின் தரம் எல்லாவற்றையும் உயர்ந்து மேலே சென்று கொண்டிருக்கிறேன். திடீரென்று நினைக்கும், அதில் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. நான் எதிர்பார்க்காத அளவிற்கு என் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். நான் நினைத்ததற்கும் அதிகமாக நான் எதிர்பாராத விஷயங்கள் என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறது. இப்படியே யோசனை பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்களுக்கு, உங்களுடைய கனவுகளுக்கு அதிக சக்தி கொடுக்க வேண்டும். அதிக சக்தி எப்படி கொடுக்கறது? அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும். ஃபோக்கஸ். அது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, எப்பவும் சொல்லியிருக்கேன், அகலம் நீளம் பரிமாணத்தோடு தான் நீங்கள் அதை நினைக்கணும். அது கிடைச்சிட்டு தான் நினைக்கணும். உங்களுக்கு அது ஆல்ரெடி என்ஜாய் பண்ணுறதா நினைக்கணும். அப்படி நினைக்கும்போது தான் உங்கள் கனவு எல்லாமே கனவு தான். நம்ம ஆசைப்படுகின்ற, விரும்புகின்ற அத்தனையுமே கனவு தான். அந்த கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, அதுக்கு சக்தி கொடு. உன்னுடைய ஆற்றலை அதன் மீது திணி. எப்படி திணிப்ப? நீ இதை நினச்சி நடந்து அனுபவிக்கின்ற உணர்வை கொண்டு வா. எப்படி கொண்டு வர முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். குலாப் ஜாமுன் சொன்னால், குலாப் ஜாமுன் உள்ள இது கோவா இருக்கும், மேலே கருப்பாக இருக்கும், வாயில் போட்டால் அப்படியே தெய்வாமிர்தமாக இனிக்கும். எனக்கு சாப்பாடு ஒன்று தாங்க நினைவு வரும். ஆசை அப்படின்னா சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுதான் நினைவு. ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வாங்களேன். அதே மாதிரி வீடு அப்படின்னா, இந்த வீடு இப்படி இருக்கும், நான் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கதவு, ஜன்னல், பேங்க் லோனுக்கு கையில் காசு வச்சுருக்கேன், மீதி பேங்க் லோன் எனக்கு சேங்ஷன் ஆகிப்போச்சு அப்படின்னு பலவிதமான எண்ணங்களோடு அதை வீட்டுக்குள்ளே போயிடுங்க. மனசால் அந்த வீட்டுக்குள்ளே போய் கதவு இங்கே, ஜன்னல் இங்கே, கிச்சன் இப்படி, பூஜை ரூம் இப்படி, பெட்ரூம் இங்கே இருக்கணும், காற்று இப்படி வரணும், ஜன்னல் இங்கே இருக்கணும், ஜன்னலில் நான் வெளியில் பார்த்தா அழகாக சூரியன் உதிக்கிறது தெரியணும் அப்படின்னு பல விஷயங்களை நீங்கள் அப்படியே அந்த உங்களுடைய கனவுக்கு ஆற்றலை கொடுங்கள். நடமாட விடுங்கள். அது நடக்கும். உங்கள் கண் முன்னாடி உங்கள் வீடு வந்துடும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துடும். அது உள்ளே உட்காந்துருப்பீங்க, சோஃபாவில் உட்காந்து காஃபி குடிப்பீங்க, கிச்சனில் சமைப்பீங்க. லேடிஸாக இருந்தால், ஜென்ஸாக இருந்தால் உங்கள் ரூமில் உட்காந்து ஒரு டேபிள் போட்டு ஏதோ ஆஃபீஸ் விஷயமோ ஏதோ எழுதிட்டுருப்பீங்க. அது சின்ன ஒரு லேம்ப் இருக்கும், அந்த டேபிள் அப்படி இருக்கும், சின்ன டேபிளாக இருக்கணும். பெட்ரூம் கொஞ்சம் சின்ன பெட்ரூம், அதனால் சின்ன டேபிள் கார்னரில் இருக்கும். அந்த டேபிளை மடக்கலாம், வேணுங்கும் போது ஏற்றிக்கலாம். அங்கே ஒரு பென் ஸ்டாண்டு, 2 புக்கு, அப்புறம் எரேசர் எல்லாம் போட்டு ஒரு டப்பாவோ
பாட்டிலோ அப்படி அந்த விஷயம். கிச்சன் அப்படின்னு எடுக்கும்போது கிச்சன் பாத்திரம்லாம் இங்கே, பருப்புலாம் இங்கே, அரிசியெல்லாம் இங்கே, புளி மிளகாய் எல்லாம் இங்கே வைப்பேன் இந்த இடம். அதுக்கு மேலே வந்து ஒரு ஓட்டை போட்டு புகைப்போக்கி ஒன்று இருக்குது. கிச்சனில் 2 நல்ல அழகான ஜன்னல் இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா நுணுக்கமாக இந்த கர்டன் தான் போடுவேன், என் சோஃபாவோட கலர் இது, உள்ளே வரத்துக்கு ஒரு மிதியடியில் கால் வைக்கிறேன், வாசலில் மாவிளக்கு எப்போவுமே மாவிளை கட்டி வைங்க. வாசலில் மாவிளை கட்டியிருக்கேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தால் அதை மஞ்சள் குங்குமம் பூசி அந்த பொட்டெல்லாம் வச்சுருக்கு. இந்த பக்கம் போனால் பெட்ரூமு, அந்த பக்கம் போனால் கிச்சன், இங்கே ஹாலு, டைனிங் டேபிள் ரவுண்டாக இருக்கா, ஸ்கொயராக இருக்கா, என்னென்ன இப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணும். ஒரு கல்யாணம் அப்படின்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, என் மகனுக்கு கல்யாணம் நடந்து விட்டது, இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன சொல்வீங்க? முதல்ல என்னெல்லாம் இன்விடேஷன் அடிக்கிறது, கல்யாண மண்டபம் பார்க்க, இதெல்லாம் யோசனை பண்ணிக்கணும். இந்த கல்யாண மண்டபத்தில் என் மகனோட திருமணம் நடக்கும், இந்த இடத்துல தான் இன்விடேஷன் கார்டு போய் பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கும். ட்ரெடிஷ்னலாக ஒரு கார்டு, இன்னொரு சின்ன விஷயங்களை யோசனை பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த பெரிய விஷயம் நடக்கும். யோசனை பண்ணி கற்பனைக்கு ஒரு பலத்தை கொடுங்கள். உங்கள் பலம் கற்பனைக்கு தேவை. உங்கள் தேவைகளுக்கு உங்கள் பலம் தேவை. உங்களுடைய எண்ணங்கள் தேவை. உங்களுடைய ஆற்றல் தேவை. அதை அதில் நுழைச்சிட்டிங்க. ஸோ இன்விடேஷன் முடியுது. சரி, சேலை எடுக்கணும். யாருக்கு? பையனுக்கு துணி எடுக்கணும், பொண்ணுக்கு நம்ம புடவை எடுத்து கொடுக்கணும். பொண்ணுக்கு புடவை எடுப்போம், இந்த மாதிரி கலரில் இப்படி இருக்கணும். சில பேர் நூல் போட்ட அந்த கட்டை புடவை ஒன்று, அதை தவிர ஒரு எக்ஸ்ட்ரா புடவை எடுத்துருவோம். ஏன்னா பொண்ணுக்கு நம்ம ஒரு பட்டு புடவை கொடுக்கணும்ல. அப்படி பொண்ணுக்கு ஒரு செயின் போடுறோம், அந்த செயின் இங்கே போய் வாங்குகிறோம். பையனுக்கு துணி, ரிசப்ஷனுக்கு துணி, அப்புறம் அத்தைமார், மாமன்மார், சித்திமார், பெரியம்மா, பாத்தா, பாட்டி அவங்களுக்கு எடுக்க வேண்டிய துணி லிஸ்ட்டை போடுங்க. கல்யாணம் பொண்ணே பார்த்துருக்க மாட்டீங்க, இருந்தாலும் லிஸ்ட்டை போடு. எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடவை எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ், இது எப்படி பண்ணுறது, அது எப்படி இப்படி தான் மேனிஃபெஸ்ட் பண்ணோம். இதெல்லாம் முடிச்சுட்டு தினம் காலையில் நான் ரொம்ப அவசியமான காரியங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்தான் பலன் தரும். அப்போ காலையில் எழுந்துக்காங்க, 4:30 மணிக்கு எழுந்து அந்த அஃபர்மேஷன் எழுதி முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு சும்மா உட்காருவீங்க. எப்படி ஒரு 1/2 மணி நேரம் கிடைக்கல, 1/2 மணி நேரத்தில் என்னெல்லாம் செய்ய போகிறீங்கன்னு எழுதிப்பீங்க. கல்யாண இன்விடேஷன், மண்டபம், துணிமணி, நகை, பண்டம், பொண்ணாக இருந்தால் பண்டம், பாத்திரம் நாம் கொடுக்க வேண்டியது, பலகாரம், நம்ம பொண்ணு வீட்டுக்கு சீர் அனுப்ப வேண்டிய, கட்டு சாத்தத்தில், இது எல்லாத்தையுமே யோசனை பண்ணால் அந்த கல்யாணம் நடந்துடும். இதெல்லாம் செய்ய போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டோம். புரிஞ்சதா? நீங்கள் வந்து இது ஒவ்வொன்றா வீடு சொல்லிட்டேன், கல்யாணம் சொல்லிட்டேன், பதவி உயர்வு அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா, நான் பதவி உயர்வு வந்தோன்னே இதெல்லாம் ஐ வில் பி வெரி கைண்ட் டு பீப்புள். முதல் விஷயம், கருணை காட்டுவேன். என்னை சுற்றி இருக்கிற என் கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்டலாம் நான் அன்பாக நடந்துப்பேன், கருணை காட்டுவேன்னு சொல்லுங்கள். அதுவே பெரிய விஷயம். அது முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு எப்படி போவேன், என் டேபிள் அங்கே இருக்கும். நான் வந்து இப்போ ஸ்கூட்டியில் போகிறேன், அடுத்தது வைஸ் பிரசிடெண்ட்டோ மேனேஜரோ ஆகிட்டேன்னா நான் வந்து கார் வாங்கிடணும். இந்த கார் வாங்க போகிறேன், இப்படி போகிறேன், இந்த ட்ரெஸ்ஸு போட போகிறேன், இந்த பேண்ட்டு போட போகிறேன், இந்த ஷர்ட்டு ஷூலேருந்து யோசனை பண்ணிக்கோங்க. யோசனை பண்ணிவிட்டு இந்த அஃபர்மேஷன் எழுதிட்டு யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நடந்துக்கிட்டே இருக்கும். நடக்காமல் முடியாது, நடந்து தான் ஆகணும். பிரபஞ்சம் உங்களில் இருக்குது. நிறைய பேர் பிரபஞ்சம் எங்கே இருக்கா, அங்கே இருக்கு. பிரபஞ்சம் உன் உள் தான் இருக்கிறது. நீ தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் நீ. இதுக்கு மேலே என்னப்பா கேள்வி, உனக்கு என்ன சந்தேகம்? புரிஞ்சுதா? அதே மாதிரி சில பேர் என்ன கேள்வி, என் பையன் லவ் பண்ணுறான், அந்த ஃபேமிலி சரி கிடையாது, என் பொண்ணுங்க என் வீட்டுக்கு வராது அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. நான் உன் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேல, அவங்க எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்? பையனோட மன விருப்பம் தெரிஞ்சுங்க. நீங்களா யாரையும் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்காதீங்க. இவங்க கெட்டவங்க, இவங்க நான் சொல்கிறதுக்கு நீ யார்? பிறக்கும்போது யாருமே கெட்டவங்களா பிறந்ததே கிடையாது. காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை மாற்றிவிடும். உங்களுக்கு ஒத்துப்பட்டு வரல அப்படி சொல்லுங்கள். அவங்க ஆள் சரி கிடையாது நீங்கள் சொல்ல, எங்களுக்கு செட் ஆகாது. என் பொண்ணெல்லாம் அவங்க மாமியார் வீட்டில் எப்படி சொல்கிறது இதெல்லாம் அப்படின்றாங்க. சரி, உங்கள் பொண்ணு யார்? என்னோடய கேள்வி, முதல் கேள்வி தான். உங்கள் பொண்ணுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? இது உங்கள் மகன் சம்பந்தப்பட்ட விஷயம். அவன் ஒரு பெண்ணை இந்த காலத்தில் கூட காதலிப்பது தப்பு அப்படின்னு சொல்கிறது எனக்கு, உங்களை மரியாதையாக சொல்லிவிட்டு உங்கள் பர்மிஷன் கேட்குறேனே, அதுவே பெரிய விஷயம். அவனுக்கு விருப்பமான பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா தப்பே கிடையாது. யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள்.
நிஜமாகவே ஃபேமிலி பேடு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது. உண்மை சும்மா மேன்போக்காக அவங்க சொன்னாங்க. உங்களுடைய பொண்ணோட ஒப்பீனியனில் உங்கள் பையனோட வாழ்க்கையை நீங்கள் நடத்த முடியாது, தப்பு. டோன்ட் டூ இட். ஸோ இந்த மாதிரி கல்யாணம் பொறுத்த மட்டும் இதுதான் விஷயங்க. யோசனை பண்ணி நல்லபடியாக இந்த விஷயங்களே யோசனை பண்ணோம். நல்லது நடக்கும், இன்விடேஷன் அடிப்பேன், தாலி வாங்குவேன், தாலி இப்படி தான் இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு தாலி, அவங்க வீட்டில் ஒரு தாலி கொடுப்பாங்க இல்லையா? 2 தாலி தானே எப்போவுமே. நாங்கள் ஐயருங்கெல்லாம் 2 தாலி, எனக்கு தெரியாது. இவங்க ஐயர் மலையாளிஸ்லாம் 2 தாலி போடுவோம். அது ஸோ இதெல்லாம் யோசனை பண்ணி இப்போ ப்ரமோஷனுக்கு அது யோசனை. இதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு நீ கொண்டு வந்தாலே போதும், பாதி கிணறு தாண்டி விட்டாய். உன் மனதில் அது நிறைந்து விட்டது. அந்த நிறையிற சந்தோஷமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன செய்ய தவறி விடுகிறோம் என்றால், எப்போ பார்த்தாலும் இது எப்படி அது அப்படி, இந்த கையை பேசுகிறத விட்டுடுங்க. கண்டிப்பாக அந்த கையை பேசுனீங்க இன்னும் ஒரே பிரிங்ஸ் ஒரே கவலைத்தான் கொண்டு வரும். சந்தோஷத்தை கொண்டு சிரிக்க பாருங்க. கொஞ்சம் சிரிங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு இது எதுவுமே நடக்கலை அப்படின்ற யோசனையில் நீங்கள் அப்படியே இருங்களேன். ஒன்றும் நடக்கலை, நல்லா இருக்கேன், என்னை சுற்றி நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் யோசனை ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் யோசனை பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லாம் நன்றாக நடக்கின்றது, எனக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது, காஃபி நல்லா இருக்குது, கால் மேல் கால் போட்டு உட்காருகின்ற என்னுடைய பழக்கம், கால் மேலே கால் போட்டு காஃபி குடித்து அப்படி பார்த்து வெளியில் பார்த்து அரை மணி நேரம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடன் நீங்கள் இருங்கள், அது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், குடும்பத்துக்காக வாழ்கிறோம். அதுக்கு ஆஃபீஸில் இவங்க அவங்க அது, உனக்காக நீ அரை மணி நேரம் செலவிடு. புரிந்ததா? அஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது கிடைத்து விட்டதாக நீங்கள் நினைத்து கொண்டு பிரபஞ்சத்துக்கு, இப்போது எனக்கு ப்ரமோஷன் கிடைத்து விட்டது, இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் மகன் திருமணம் நடந்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. நான் மனம் விரும்புகின்ற கணவர் எனக்கு கிடைத்து விட்டார், பிரபஞ்சத்துக்கு நன்றி. எனக்கேற்ற மனைவி அமைந்து விட்டால் பிரபஞ்சத்துக்கு நன்றி. இதுதாங்க அஃபர்மேஷனே. சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா காலையில் 4:30 மணிக்கு ப்ளீஸ் சே அட் 4:30 ரைட் அஃபர்மேஷன் 55 டைம்ஸ். வாட்ஸ்அப்பில் கேட்டால் நான் போட மாட்டேன் இனிமேல். இது நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க. எல்லாத்துக்குமே நடந்து விட்டதாக, முடிந்து விட்டதாக, அந்த நடந்து முடிந்து விடுதை வெறும்னே வெட்டிக்கான எழுதக்கூடாது. உணர்வோடு நடந்து முடிந்தால் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம், அதெல்லாம் வரலையா, வெறும்னா ஒரு சந்தோஷப்பட்டு நடந்துருச்சு சந்தோஷப்பட்டு எழுதுப்பா, உனக்கு கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். புரிஞ்சுதா? இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.